புதுக்கோட்டை மாவட்டம் வடவாளம் கிராமத்தில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமை தொடங்கி வைத்த பிறகு அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஈரோடு, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்களில் போட்டியிடாமல் விஜய் புறமுதுகிட்டு ஓடுவதாகவும், விஜயால் எந்த காலத்திலும் எம்ஜிஆர் ஆக முடியாது என்றும் அமைச்சர் ரகுபதி சாடினார். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த காலத்திலும் அவர் நினைப்பது நடக்காது. சும்மா ஒரு 6 மாசம் ஆக்ட் பண்ணிட்டு ஒருத்தர் முதலமைச்சரா வர்றது, ஆட்சியை பிடிக்கிறது என்பதெல்லாம் சினிமாவில் நடக்கும், அரசியலில் உண்மையில் நடக்கும். என்னைக்கு நடந்திருக்கு சார்? எம்ஜிஆர் 1972 கட்சி ஆரம்பிச்சாரு. திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்துச்சு, அதுல ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கட்சி உறுதியானுச்சு. இவருக்கு விக்கிரவாண்டி தேர்தலும் ஈரோடு தேர்தலும் வந்துச்சு. அந்த 2 தேர்தலில் நின்று தன்னுடைய பலத்தை காமிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அவர் பேசுறதுக்கு யோக்கியதை உண்டு. 2 தேர்தலையும் புறங்கட்டி ஓடிட்டாரு. அந்த தேர்தலை பத்தியே கண்டுக்கல. எம்ஜிஆரையும் இவரையும் ஒப்பிடவே முடியாது. அதனால விஜய் ஒரு காலத்துல எம்ஜிஆர் ஆக முடியாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.